ஹார்மோஸ் நீரிணையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான கட்டுப்பாடுகள் காரணமாக கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை புதிய சர்வதேச கூட்டணியில் இணையுமாறு வலியுறுத்தி வருகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட தகவலின்படி, உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாக உள்ள இந்த நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இதனை தவிர்க்க இந்த பாதையில் எரிபொருள் போக்குவரத்தை மீண்டும் சீர்படுத்த அமெரிக்கா தனது கூட்டாளி நாடுகளின் கடற்படை ஆதரவை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்மூஸ் நீரிணை வணிக பயன்பாட்டிற்கு திறந்திருப்பதாக அறிவித்திருந்தாலும் அதன் பிறகு கப்பல் இயக்கம் குறைந்த நிலையிலேயே உள்ளது. இதனால் உலக நாடுகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கை அவசியம் என அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். இந்த பின்னணியில் ஹார்மூஸ் பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்க வெளியுறவுத்துறை மேரிடைம் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த திட்டம் அமெரிக்க தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனுடன் வெளிநாட்டு அரசுகளுடன் தொடர்பு கொண்டு கடற்படை பலத்துடன் இந்த முயற்சியில் இணைவதற்கான அழைப்பை விடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான இந்த கூட்டணி உளவுத்துறை தகவல் பகிர்வு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பு மற்றும் தடைகள் அமலாக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஹார்மூஸ் நீரிணையில் நிலையான பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் என அமெரிக்கா நம்புகிறது. இத்திட்டம் அமெரிக்கா ஈரான் மோதலை உலகளாவிய பிரச்சனையாக மாற்றும் முயற்சியாகவும் ஒருபுறம் பார்க்கப்படுகிறது. உலகின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி இந்த வழித்தடத்தின் மூலம் நடைபெறுவதால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் உலக பொருளாதாரத்திற்கு நன்மை கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் ஈரானும் தனது ஆதரவு நாடுகளை இணைத்தால் நிலைமை மேலும் சிக்கலாகும் அபாயம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.